ஹாய், வெல்கம் டு கோவை குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோசைக்கல்லிலே எப்படி சீஸ் கார்லிக் பிரெட் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு பேன் வச்சு அந்த பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு 10-15 பல் பூண்டு போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் போட்டு பொரித்து நல்லா எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்போர்க் வச்சோ இல்லை மத்து வச்சோ இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ மசிச்சு வச்ச பூண்டு, பட்டர், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, மல்லித்தலை, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணோம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ண உடனேயும் மொசரல்லா சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்லா தூவி விட்டுருங்க மேலே ஃபுல்லாக. ப்ரெட்டில் சீஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னையும் நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம். ப்ரெட்டு வச்சோடனே கூடயே ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். இது எதுக்குன்னா ப்ரெட்டு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 minutes லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி. இது அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட்டு பாருங்கப்பா, அப்படி இருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.